பொருட்கள் எல்லாம் அக்னி குண்டத்தில் ஹோம பொருட்களாக போடப்பட்டன. யாகம் என்றால் அப்படி ஒரு யாகம். உண்ணாமல் உறங்காமல் 10,000 வருஷங்கள். சிங்கமுகன் 108 குண்டங்களிலும் தாரகாசுரன் 1008 குண்டங்களிலும் யாகத்தை நடத்தினர். அந்த பரமேஸ்வரன் இதற்கெல்லாம் மசியவே இல்லை. 10,000 ஆண்டும் கடந்துவிட்டது. பத்மாசுரன் எழுந்தான். தன்னை தானே வெட்டி கொண்டு அந்த இரத்தத்தை அக்னிகுண்டத்தில் பொழிந்தான். அதை பார்த்த தாரகாசூரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர். சிங்கமுகன் ஒருபடி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான். தேவர்கள் மகிழ்ந்தார்கள். சிங்கமுகன் தொலைந்தான் என்று. ஆனால் புது புது தலைகள் முளைத்தன. அவற்றை தொடர்ந்து வெட்டி அக்னி குண்டத்தில் அவன் போட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள். எதற்கும் பரமேஸ்வரன் அசைந்து கொடுக்காததைக் கண்டு கோபித்த சூரன், சிவபெருமானே, என் பக்தி நிஜமானதென்றால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக் கூறி யாக குண்டத்திற்குள்ளேயே குதித்து உயிர்விட்டான். அண்ணனின் துயர முடிவு கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர். சிங்கமுகன் அக்னி குண்டத்தில் குதிக்கப் போன வேளையில் ஒரு முதியவர் அங்கே வந்தார்.